சாப்பிடாம வந்தோமே, கூப்பிட வருவோம். அப்போது உள்ள வருவான்னு பார்த்தா வரமாட்டாளே. ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம், சீக்கிரம் கிளம்புவோம் அப்படியா சொல்றதே கிடையாது. ஒரு சில ஆஃபீஸ் கிளம்புனா 6 மணிக்கே ஓடிட வேண்டியது. அது இங்க வரணும் ஆஃபீஸ்க்கு லேட்டா போற மாதிரியே சீன் போட வேண்டியது. இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றியும் கூப்பிட முடியல. வாடி அதுக்கப்புறம் இருக்கும் அவளே உனக்கு. வாங்க வாங்க இப்போ அது ரூமுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு. எதுக்கு சாப்பிடாம இருந்து வந்தீங்க? பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? அதான் சொல்றல பசிக்கலன்னு. சரி, வா வந்து உட்காரு வா. ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன். அதான் பசிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு உருன்னு இருக்கீங்க? நான் இதுக்கு வந்துட்டு போறேன். வந்து உட்காரு. வாண்ண. முடியாது. சாப்பிடல, பதிலும் சொல்லல, முடியாது. சரி குட்டிமா, வாங்க. மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ். முடியாது. அதான் நான் உங்ககிட்ட கெஞ்சல தான் நான் பண்றது தப்பு அப்படிதானே? இங்க அங்கே உட்காந்து வேண்டத வேலைதான் பார்த்தீங்கன்னு வைங்களா, அவ்வளவுதான். சே சே, நான் ஏன் வேண்டதில்ல பார்க்க போறேன்? ஏங்க ஏங்க இழுத்து போட்டு லாக் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லைன்னா ஏன் போட்டுட்டு நகர்ந்துடுறாளே அதான். சரியே இல்லை, விடுங்க. அதெல்லாம் முடியாது. வலிக்குது. அதெல்லாம் வலிக்காது, அமைதியா இரு. சரி விடுங்க. முடியாது பொண்டாட்டி, முடியாது. இதுக்கு என்னதான் உங்க பிரச்சனை? இப்படியே இரு, நான் ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான். அன்னைக்கு அப்படித்தானே இருந்தேன், இப்போ மட்டும் என்ன? சரிப்பா, இருக்கிறேன், சொல்லுங்க. தேவா, போதும் போதும். வாண்ண. நீங்க எல்லாத்துக்கும் மிரட்டுறீங்க வர வர நீங்க. அப்படித்தான் மிரட்டுவேன். ஏங்க என்னங்க பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. கேடி விடு. என்ன நான் எதாவது கேட்டேனா? நான் எதுவுமே சொல்லி, நீ இப்படியே பேசு. பிளான் என்ன எனக்கு தெரியும். கேட்கறது கிடைக்கலன்னா அது எப்படி கிடைக்குமோ அப்படிதான் பண்ணுவோம். ஏங்க விடுங்க. முடியாது. ஒழுங்கா வேலையை பாருங்க, விடுங்கன்னு. அதெல்லாம் மாட்டேன். முதல்ல நீங்க எவ்வளவு லைட்டா பிடிப்பீங்க தெரியுமா? இப்போ வேணும்னே வீம்புக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீம்புக்கு பிடிக்கிறேன். ஆமா, எப்படி வலிக்குது தெரியுமா இப்ப நீங்க பிடிக்கிற? ஓ வலிக்குது. பின்ன வலிக்கலையா? பிளாக்மெயில் பண்ணி என்ன விட வைக்கிற, பரவாயில்ல வலிக்கட்டும். அதாங்க சொல்றேன், சமாளிக்க சொல்லல, விடுங்க, வலிக்குது. என்னை விட்டு போயிடணும் அதானே? பக்கத்துல உட்கார முடியல, வேலை தானே பார்க்கணும், பாருங்களேன். புருஷன்கிட்ட அலுமூஞ்சா இருக்கிறது நீ மட்டும் தான். இது உலகம். பரவாயில்ல, அதில் நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். என்கிட்ட இருக்கவே உனக்கு பிடிக்க மாட்டேன் இல்ல? அது அப்படி இல்ல. தேவையில்லை, நான் போ. நான் விட்டுட்டு. கோவப்படாதீங்க. சரி சாரி, கோவம் வேண்டாம், உங்க பேச்ச கேட்பேன், ப்ளீஸ். போதும், எல்லாருக்கிட்டே கெஞ்சி கெஞ்சி பணிஞ்சு பணிஞ்சு போனது ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் வேண்டாம் விருப்பம் தான் இருக்காங்க. யார் மேலேயே பாச கூட தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் ஏமாத்துறவங்க தான். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம மேலே பாசம் கிடையாது, வெறும் கடமைக்கு பேருக்கு தான் வாழ்றாங்க. ஏங்க தப்புங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. எல்லாம் வெளிவேஷம், நடிப்பு 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 தான். அம்மே. பேசி ஒரு போதும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. சரி சாரி, நான் என்ன பண்ண கோம்போம்? சாரி சொல்றேன்ல. புச்சிமா ப்ளீஸ். இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட வந்துட்டேன், நானே தானே வந்திருக்கேன். என் காலை விடுங்க ப்ளீஸ்மா. என்ன பண்ண கோம்போம் சொல்லு. யார்கிட்ட பேச தயாரா இல்லைன்னு எல்லாம் ஒரு மாசம் வீம்பு தானே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படியே இருந்துக்கோங்க. மாசம் கோமாவே இருந்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா உங்க ஆஃபீஸ் கூட போங்க. எங்கேயும் போல, உங்க கூட தான் இருப்பேன். இங்க பாருங்க. முடியாது முடியாது. பரவாயில்லையே, கோச்சுக்கிட்டா இவ்வளவு கிட்ட வருவாளோ? இதுக்கு முன்னாடி நம்ம வீடு போன உடனே போயிடுவாளே, என்ன அதிசயம். பரவாயில்ல, இப்படியே இருக்கும். இல்லை பிச்சுப்பா. சாரி சொல்றேன்ல. யாரையும் கையெல்லாம் பிடிக்க வேண்டாம். நீங்க விடுங்க, நான் வேலை பார்க்கணும். மாட்டேன், என்ன பாருங்க. யாரையும் நான் பார்க்க தயாரா இல்லை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சாரி. திரும்புங்க இப்படி. யாரையும் பார்க்க தயாரா இல்லை, விடுங்க என்ன. இல்லையா புச்சில, என் பட்டுல. ஐயோ, என் பொண்ணு கியூட்டா குறிஞ்சாலே அவளை பார்க்கணுமே. இதுவும் நம்ம மாறிட்டோம்னா அவன் மாறிடுவாளே. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இருப்போம். அழுதுடுவேன், ப்ளீஸ். சாரின்றல. என் புச்சில, என் வயிறுல, என் தங்க புருஷன்ல, என் வயிறு புருஷன் திரும்ப பட்டு, என் பட்டுல திரும்புங்க ப்ளீஸ். என் செல்லாத்தா தானே நீங்க, திரும்புங்க. என்ன பாருங்க ப்ளீஸ். இதுக்கு மாதிரி பொண்ணு பாவம், திரும்பிடுவோம். என்ன, நான் தான் யாரும் வேணா திரும்பி தானே இருக்கேன், இருக்கு என்ன சும்மா திரும்ப சொல்றேன். ஆரிக்குட்டிமா, ஏமா கோவமா இருக்கேன்? எனக்குலாம் அடுத்தவங்களால கோவப்பட உரிமை இருக்கா? நான் ஏதோ இல்லாத பட்டா விடுங்க. சரி, இப்பெல்லாம் பேசாதீங்க. இப்ப ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? திடீர்னு என்ன, உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களுக்கு என்ன ஆகணும்? எப்ப பாரு வாக்கு கொடுப்பாங்க, ஏமாற்றுவாங்க, அது எதாவது நடக்குது. அப்புறம் கேட்டா புருஷன் வாங்க, அதுவும் இல்லை, எல்லாமே போய் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன வாக்க மீறிட்டேன்? இல்லை அதுவே ஞாபகம் இல்லைன்னும் போது அப்புறம் என்ன?
செல்லம் என் பட்டுலைக்கு என்ன சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோமே. சிச்சு, என் போட்டு டெப்செட் வரலே. இப்போ என்ன எது கூப்பிட்டா? ஒன்றும் இல்லை. தெரியுமே என்கிட்ட இருந்த மூட விட்டா தான் இருப்பீங்க. இப்போ நீங்க உருன்னு இருக்கீங்க, சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஏமா ஒரு இருக்க போறேன்? நான் கேட்கறதெல்லாம் கிடைக்குது இல்ல, அவங்களே தரணுவாங்க, அதுவும் தர மாட்டாங்க. அப்புறம் நான் என்ன தரேன்னு சொல்லிட்டு தரல, எனக்கு ஞாபகம் இல்லையே. அதுதான் சொல்றேன், என் விஷயம்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதான் நானும் சொல்றேன். சாரிம்மா, கோத்தை விடுமா, நான் போய் எடுத்துட்டு வரா டிஃபனு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்படியே பட்டினி வந்துக்கிறேன். சரி தரேன், போதுமா? எனக்கு யாருக்கும் வேண்டாம், எப்போ செய்ய வேண்டாம். நிஜமா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சாரி, நான் மறந்துட்டேன், தரேன்னுட்டேன். அதான் எங்களுக்கு வேண்டாம்னுமே. இப்போ நான் உப்புமா எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் தரேன். இப்போ இவ்வளவு நாங்கள் சாப்பிட்றதுக்காக தேவையில்லை. சரி தரேன், அப்புறமாவே சாப்பிடுங்க. எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லிச்சு பண்ண தேவை. புருஷன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. உன்கிட்ட கோமாயிடும், நம்ம அமைதியிடும், இல்லைன்னா வேதனை மூணு முறை ஏறிடும். நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, சரி, அம்முல என் புச்சில கோவத்தை விடுமா. விட்டுட்டேன். சரி. இங்கே ஒரு இல்லை, இப்போ இது கையெடுத்த. ஒன்றும் இல்லை. சரி தரங்க, இருங்க வரேன். ஏய் தரேன்னா? அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் தரேன் ப்ளீஸ். என்ன சோதிக்கிறதே இவங்க எல்லாருக்கும் வேலை இல்லை. சரி வரும் போலாம். ஏங்க? பாரு என்னம்மா? ஒழுங்கா தந்துடு. ஆசை காட்டிட்டேன், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இப்போ டிஃபன் சாப்பிடுங்க, நான் அப்புறம் தரேன். எனக்கு இப்போ வேணும். எனக்கு இங்கே யார் இருக்காங்க தெரியுதுல்ல. வேணும். வீம்பு பிடிக்காதீங்க. தர முடியுமா முடியாதா? இவ்வளோ வீம்பாக்காது பட்டோம். வேணும். பத்து பையன்ல. உங்களுக்கு புரியல, இங்க 2 பேரும் வந்திருக்கோம், எங்கன்னா கண்டுக்கிறீங்களா? என்ன கண்டுக்கணும் உங்களை? உட்காருங்க அண்ணி. 2 வாய்ப்பட்டு சாப்பிடுங்க, கோவம் வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? தின்ன அமைதியா இருந்துருங்க யாராவது. ப்ளீஸ் கம்முன்னு இருங்க. என்னதான் ஆச்சு? நான் எதுவும் ஆக விடலையா? கூட எனக்கு இருக்கிறதே ஏதோ சில நேரம், அதில் அவ ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து மணாலி போட்டா ஏங்க? அமைதியா போயிடுன்னு. நான் என்னங்க பண்ணேன்? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். என்ன பண்ணேன்? நீ மட்டும் லீவ் போட்டுருக்கலாம்ல, அவங்க லீவ் போட வச்சது நீ தானே. சரி சாப்பிடுங்க, பட்னியா இருக்காதீங்க. எனக்கு வேண்டான்னு நான் பட்டினியே கலக்கிறேன். நீங்க கூப்பிட்டோம், நானே வந்து உட்காந்துட்டேன்ல. ப்ளீஸ் 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 சாப்பிடுமா. வேண்டாம். அப்புறமா தரேன், நிச்சயமா தருவேன், இன்னைக்கே தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் வா ஊரும் போலாம். இதுக்காகலாம் ஒரு ரூம், அதெல்லாம் நல்லா இல்லை. இப்படிதான் ஏமாத்த போற. நிச்சயமா தருவேங்க, ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். தரேன்னு சொல்றேன்ல. 3 ஹவருக்குள்ள தரணும். தரலைன்னா அப்புறம் நான் சொல்றதானே கேட்கணும். இதெல்லாம் ஒரு இதுவா? கண்டிஷன் போடுவாங்களா? நான் போடுவேன். டேய், நீ சாப்பிட்டியா இல்லையா? புரிய பத்தி சொல்லு. சாப்பிட்டேண்ணா. சரி ஓகே. நீ எதனா ஒத்துக்கிற? அட்டா ஆமா, பிடிவாத பையா. தர சமத்துல கலகலன்னு சாப்பிட்டு போவோம். விட்டுட்டு ஏமாத்திர மாட்டியே? ஏன் மத்த அப்படியே நீங்க விட்டுருவீங்க பாருங்க. அப்படியே விட்டுறவங்க கூட இதெல்லாம் பேசணும், நீங்க பேசுறீங்க பாரு. வாய அதெல்லாம் அப்படி விடுவோம் பாரு. அப்புறம் என்ன பேச்சு? சாப்பிடுங்க. புருஷன் மேல பாசமே இல்லை. அதெல்லாம் ரொம்ப நிறையவே இருக்கு, புரிஞ்சுதா? போதும். சின்ன பிச்சு 2 வாய் சாப்பிட்டு போதுமா? அங்க பார், அங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டு. உனக்கு என்ன கையில? அதான் பாசமே இல்லாத பாட்டி கிடைச்சா. அப்ப எனக்கு பாசம் இல்லைன்ற? இருந்திருந்தா என் தங்கச்சி மாதிரி ஊட்டி விட்டுருப்ப. அதெல்லாம் என்னால முடியாது. போதுமா? சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரும் பதில் சொல்லிட்டாங்க வேலையை பார்க்குறது. இல்லைன்னா என் பாஸ் மூக்கு உடச்சிருவான். அதான். ஏங்க நீங்க என்னங்க பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? என்னது தண்ணி? எனக்கு எங்க வேணாலும். ஃப்ராடு புருஷா, அடிக்கடி ஃப்ராடு நிரூபி. பரவாயில்ல, ஃப்ராடாக இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். வேணும். அட்டம் பிடிக்காதுங்க. வேணும். அதான் 3 ஹவர் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? இப்போ இது என்ன வேலையை பாருங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியும். ஒழுங்கா வேலை பாருங்க. என்ன ஃபோன் நோண்டிட்டு இருக்க? நான் சும்மா நோண்டிட்டு இருக்கேன். சரி அப்புறம்? விழுப்புரம் வேலை பாருங்க. அப்புறம் வேலை பார்க்குறேன் ப்ளீஸ். பிச்சு வேலையை பாருங்க. அம்மே உங்கள வயிறால வேலை பாருங்க. அட்டம் பிடிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு.
ஏய் என்ன என் கூட பேசாம ஃபோனை நோண்டிட்டு இருக்க? அப்படித்தான் நோண்டுவேன். என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்க்க. என்ன வேலை? இந்த புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன் தங்கம். சரி அந்த புக் எப்போ வேணும்? காலேஜ் ஸ்டார்ட் பண்ண 1 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சா கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன புக்ஸ்? அப்புறம் மாத்திருப்பீர் கரெக்டாக கேட்டு காலேஜ் போயிட்டு சொல்றேன். சரி என்ன பாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். ஒரு பொறுத்துக்கொண்டு இப்படி என்கிட்டே இருந்தேன், இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து இப்போ எப்படின்னா இருக்கியா? அதான் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்களே. வந்து கட்டி பிடி. ஐத்தோடா உங்க அண்ணன் எனக்கு நிறைய வேலை தருவேன். தந்துக்கோங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய் உங்க சண்டையில எங்களை வம்பிழுத்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் பார்த்து. இதுக்கு அங்கே தனி ரூம் இருக்குல்ல, போய் அங்கே வேலை பாருங்களேன். சொல்ல முடியாதுடா, முடியாது. நான் என் நாத்து கூட தான் இருப்பேன். அப்போ நான் நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். வேண்டாம், என் நாத்து வச்சிருவேன், ஸ்ட்ரெஸ் பண்றேன் பார்த்து. இப்ப பாருங்க, என்ன யாராவது வச்சு நடுவில் சண்டை போட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், நான் 3 பேரையும் மூக்கு உடைச்சிருவேன். என்ன பாரு. கையிடுங்க பாக்குறேன். மாட்டேமா. சிஸ்டம்லயே வேலை பார்க்கல, 2 விஷயம் என்கிட்ட இருக்கு, எடுங்கன்னு. ஏன் கிட்ட சின்னுங்கிறீங்க நீங்க? கண்டுக்கவே மாட்டோம். இதுக்கு கை தட்டி விட்டா இப்ப சமத்து பையனா வேலை பாருங்க. ஒரு கை இன்னும் என் இடுப்புல தானே இருக்கு, அப்புறம் என்ன? மறுத்து தள்ளி இருக்கோம், கிட்ட வேணும். ஏங்க இதெல்லாம் சரியில்லைங்க, கொடுங்க. நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும், போனும் கிடையாது ஒன்றும் கிடையாது உனக்கு. ஆறாயிரம், நீங்க வேலை தானே பாக்குறீங்க. நான் வேலை பார்ப்பேன், நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும். பெட்டி வாதம். இது குடிக்கிறீங்களா? இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அதானே? ஜெய்ய எப்பா, வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போயேன். எனக்கு வேணும். உன் பொண்டாட்டி போட சொல்லு, இல்லை உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணு. இதை போட்டு எடுத்துட்டு வந்து தரேன். தந்தை கொன்றுவேன். அவங்க பாட்டு நான் அவரே தரல, நீயே வச்சுக்கோ. வாங்கடி வாங்க, இதான் வர டைமா? எழுந்துக்கவே சோம்பேறித்தனமா இருந்துச்சு பாய், எழுந்து ரெடி ஆகணும்ல, அதான். அதுக்கப்புறம் இவ்வளவு வலிச்சிட்டு வேற வந்தேன். வாங்க வந்து உட்காருங்க. ஏங்க இப்படி கிள்ளிட்டு இருக்கீங்க? இதான் பிளான். நான் என்ன பிளான் போட்டேன்? இவங்களை வர வச்சது நீதானே. ஆஃபீஸ் போல போர் அடிக்குது, நாங்க சரி வாங்கன்னு சொன்னேன். எனக்கு புரியுதா, நான் கூட தனியா இருக்கணும்னு கேட்குறேன். அதெல்லாம் இருந்துக்கலாம் பொறுமையா. என்ன போறேன். பறந்து வரவங்களும் வந்துடுச்சு. வந்துட்டோம். இப்போ இனிமேல் நானும் சேர்ந்து எங்களை உண்டுகன்னு பண்ண போகுது, அப்படித்தானே? அப்படித்தான். என்னம்மா, என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை என் கூட இருக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க எனக்கு வேலை இருக்கு, முக்கியமான வேலை இருக்கணும். சாரிம்மா, நீங்க மூட் அவுட் ஆவீங்க, தெரியாது. வந்து உட்காருங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? இப்போ எழுந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஜூஸா? நீ எதை குடிக்கிறீங்களாடி? சிக்கிரி ஸ்நாக்ஸ் தாடி. எல்லாரும் எதை குடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுதான் நான் அப்பவே கேட்டேனே. சரி, எல்லாருக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மே கோவ வேண்டாமா? சரி, 5 மினிட்ஸ்ல வரேன். எனக்கு ஒரு சந்தேகம், அவ தானே காஃபி போட போனா, இவர் என்ன கூட ஓடிட்டாரு? அதானே, அவன் ரெஸ்ட் ரூம் போறேன் தானே போனா. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை. இல்ல அவன் ஒருன்னு இருக்கான். என்ன சொல்றீங்க? இல்ல ஏதோ கோவமா இருக்கான், 2 பேருக்கும் சண்டை தான் போல. இது வேறையா? சண்டே சொல்லுங்க, 10 நிமிஷத்துல சமாதானம் ஆயிடுவாங்க. என்னவோ சரிதான், அப்படியே இருக்கட்டும். இவரதுக்கு பின்னாடியே வந்து இங்க உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்கு பார்க்கறோம், நம்ம காஃபி போடலாம். இப்ப நான் போகணுமோ போக கூடாதா? எனக்கு புரியல. இப்ப நான் போகணுமோ போக கூடாதா? எவ்வளோ அப்பாவே கேட்குறா, அவளை வச்சுக்கிட்டு. சத்தியமா புரியல. இப்ப நான் போனா கோவப்படுவீங்களா, இல்ல போகாம இருந்தா கோவப்படுவீங்களா? பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் அழுதுடுவேன். அமைதியா இருக்காதீங்க. சொல்லிட்டு எழுதுற போல இருக்கு. எங்ககிட்ட பதில் எப்போ வேணும்னாலும் எங்க வரணும்னு தெரியும்ல. பரவாயில்ல, நம்ம மூணு தூக்கி வச்சுக்கிட்டா வேலை நடக்குதுதான். என்ன பதில் வேணும்? இப்ப நான் போகணுமா, இங்க நிக்கணுமா? எதுக்கு விரும்பிக்கிட்டே இருக்கீங்க? அது எனக்கு தெரியாது. என்ன பண்ணணும்? சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு தெரியாதுங்க. அப்ப நம்ம இங்கதான் இருக்கணும். எல்லாரும் காஃபி கேட்டாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அப்ப நம்ம இங்கதான் இருக்கணும். புரிஞ்சுது. பரவாயில்ல, உங்களோட இருந்தா காயெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம மூச்சை கட்டினாதான் இங்க வேலையாகும் போலும். அதான் உட்காந்துட்டான்ல, இப்ப போய் காஃபி போடவா? பிடிச்சா எப்படி போறது? பிடிச்சா அவனை போகக்கூடாதுன்னு தானே அர்த்தம். எனக்கு எந்த பிடிவாதம்? நான் உன்னை என் கூட வந்தானே கேட்டு நீ எல்லாரையும் வர வச்சு வச்சிருக்க. நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, எனக்கு போர் அடிக்கும். நான் என்ன பண்ணட்டும்? அப்ப என் கூட இருக்கிறதுல சந்தோஷம் இல்ல. வேலை பார்க்க போறீங்களா இல்லையா? பாப்பேன். அப்ப நான் என்ன பண்ணட்டும்? எவ்வளவு நேரம் செவுத்திய பாக்குறது? அதுக்கு தான் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். சரி, என் 3 hour பனிஷ்மெண்ட் எங்க?
அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. ஓ இப்போ அதுவும் இல்லைன்னு நான் எதுவுமே சொல்லலப்பா, சொல்லல. அது வந்து இது எதுவும் வரத்தவில்லை, புரிஞ்சதுல? சரி, புரிஞ்சது. பாருங்க. முடியுமா முடியாதோ? சரி, முடியும். இப்போ என்ன பண்ண? நான் தரேன்னு சொன்ன 2. இதான் நீ தரேன்னு சொன்ன 2. ஆ, ஆமா. என்ன சோதிக்கிறியா இல்லை நிஜமாவே நீ இப்படிதானே? எனக்கு புரியல. கேட்டீங்க, நான் 2 தந்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன? நான் குழந்தையான்னு கேட்குறேன். குழந்தை திரும்ப கணத்துல 2 தர? புருஷனுக்கு பொண்டாட்டி தான் குழந்தை, பொண்டாட்டிக்கு புருஷன் தான் குழந்தை, அதனால பரவாயில்ல. தெரியும் உன்னை பத்தி. நிஜமாவே உனக்கு ஃபீலிங்ஸும் இருக்கா இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியும். பரவாயில்ல, தெரிய தேவையில்ல. கடிச்சிடும் பார்த்துக்கோ. கரெக்டா கிட்ட பக்கத்துல தான் இருக்கு. கடிச்சுக்கோங்க, நான் கடிச்சிடும்டி. கடிச்சுக்கோங்க. நான் கடிச்சிக்கிறேன், உனக்கு தானே கடிக்கிறேன். கடிச்சா கடிச்சுக்கோ, கடிச்சு கட்டிப்போங்க. நான் 2 கேட்டையும் கொடுத்துட்டேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இங்க ஒன்றும் இருக்காது. பிச்சு நிறைய கடிச்சிட்டீங்க. நீயா தர வரைக்கும் கடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தந்தல்ல. எனக்கு என்ன வேணுமோ அதை நீயா தர வரைக்கும் நான் உனக்கு கடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது வரைக்கும் இங்க இருந்து நகரவும் முடியாது. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சது. எடுத்துட்டு வர ரோசா கையிட்ட கொடுத்து அமைச்சிருக்க. அவருக்கு ட்ரிங்க் கலக்கிட்டு இருந்தேன். சரி, இது ஆறிடுமேட்டு இதை கொடுத்து அமிச்சேன், அவ்வளவுதான். களி நீ குடிக்கலாம். பாதாம் பால் உனக்கு பிடிக்குமா பாதாம் பால்? தெரியல. இங்க பாரு, இங்க பாரு. இதுக்கப்புறம் என்கிட்ட பேச முடியாது. நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், நீ அங்க பேசு. போதண்டி, வேலையை பாரு. அது என்னவோ சரிதான். தங்க என் கூட குடிக்கிறதுக்கு எவ்வளவு பண்ணுச்சு. ஆமா, சரி குடிங்க, ஆறுறதுக்குள்ள. பரவாயில்ல, பேசிட்டே குடிக்கலாம். என்ன பேசணும்? என் பொண்டாட்டியே கொடுத்துருக்காரு, அப்போ அதை பத்தி பேச பிச்சு அமைதியா இருங்க. எல்லாம் தெரியாது, நான் பேசணும். ஒன்றுவேன் அமைதியா அதை குடிங்க. ஓ உங்களுக்கு வைக்கலாமா? வேண்டாம், குடிங்க. அப்படியே பேசிட்டு இருக்கீங்க உங்க பக்கம் பக்கமா. சரி சரி குடிக்கிறேன். நல்லா இருக்கா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தா போதும். டெக்கரேஷன்ல ஓவரா இருக்கு. இப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஏய், இல்லைன்றல. சரி எனக்கு போதும், நீங்களே குடிங்க. இல்லையா? ஃபர்ஸ்ட் டைப்ல பழகிக்கிறேன். சரி. என் மாப்பிளைக்கு எதுவும் பல்ப் எறிகிற மாதிரியே இல்லை. மாதிரியெல்லாம் இல்ல, ரொம்பவே எரியற மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு கூட அதே தான். எனக்கு என்னவோ ரெஸ்ட் ரூம் போன மாதிரியே தோணும். ஆமா ஆமா, எனக்கு கூட இப்போ அப்படிதான் தோணுது. இப்ப எல்லாருக்கும் ஒரே டவுட் தான். என் கையில 2 தான் கொடுத்தீங்க, நட்ஸ்ல 1, ஒயிட் சாக்லேட் 1. அப்புறம் ஒண்ணுமே கொடுக்கலையா? தட்டே காலியா இருக்கு. சாரிடா, நாங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அவங்க எடுத்துட்டு வந்தாலே அவளுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க தான் பிஸியா இருக்காங்களா, ஒரு சாக்லேட்ல தேவைப்படாது. ஆமா, அதனால தான் நாங்க சாப்பிட்டோம். சரி, போதும், வேலையை பாரு. என்ன வேலையை பாருங்கன்ட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னொன்னு கூட, கொன்றும் உங்களை. வேலையை பாருங்க. நான் கொடுக்கறது நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கு. ஐயே, உங்க புத்தி ஃபுல்லா இப்ப அதுலதான் இருக்கு. ஆமா, முதலும் போலாம். பிச்சு பிச்சு. பரவாயில்ல, எவ்வளவு நாள் பிச்சுக்கோ. ஐயோ, சரியே இல்லை, விடுங்க. என்ன மாட்டேன். உங்க மூளை உங்ககிட்ட இல்ல, வேலையில போல எனக்கு தெரியுது. ஒழுங்கா வேலையை பாருங்க. வேணும். ஐயா, இருக்காதாமே. போகலாம். என்னோ மார்க்கம் ஆயிட்டாரு, விடுங்க. என்ன இன்னொன்னு தவிட்டுறேன். ஏங்க? வேணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு. வேணும் சொல்லுது மூளை, கேட்க மாட்டேது. வேற எதுவும் வேணும். ஐயோ, விட்டு அரகட்டாயிடுவாரு. விடுங்க. இப்ப உட்காந்து முறுக்கு சாப்பிடுங்க. வேணும். வேண்டாமா, சொன்ன கேள்வி, வேலையை பாரு. வேணும். வா, அப்புறமா ப்ளீஸ். நீ ஏமாத்திருவ, எனக்கு தெரியாது. வேணும். எங்க வெறுப்பே தனிங்க, டயர்டா இருக்குங்க. ஏன் டயர்டா இருக்கு? இதுதான் மேடமோட ஃபாஸ்டிங் டே ஆச்சே, டயர்டா எல்லாம் இருப்பாங்களா? ஐயோ, வளரிட்டாளுங்களே. லூசு, ஏன்டி சொன்ன? ஐயோ, வந்துட்டாலே. மாடு மாடு, தெரியாம சொல்லிட்டேன். ஏய், இங்க என்ன நடக்குது? இங்க திரும்ப. நான் திரும்ப மாட்டேன். திருச்சிட்டே சொல்றேன், திரும்பிடு. இந்த ஃபாஸ்டிங் டே சொல்லு பாப்போம். என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? எங்க அழுத்தாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க. தேர்ஸ்டே சாப்பிட மாட்டேன், அவ்வளவு. அப்போ இவ்வளவு நாளும் நீ எந்த டெஸ்ட்டும் சாப்பிடாம தான் இருக்க. ஈவினிங் சாப்பிட்டுருவேன், ட்ரிங்க் குடிப்பேன். நீ என்கிட்ட இருந்து மறைச்சா? நான் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது திட்டுறீங்களே, ஆனா இது எப்பவுமே பண்றது. இது நீ ஃபாரின்ல கூட இருந்தியா? இருந்தேன். ஏய், உனக்கு தெரியுமாடா? இந்த கதை எனக்கு கூட தெரியாது. இப்படி ஒரு விஷயம் எனக்கு கூட தெரியும். எழுது உனக்கு தெரியும். தெரியும்டா, தெரியாம வளரிட்டேன். ஓடிடு, வாய மூடிடுங்க. ஏன்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது நான் 8 வருஷமா இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் சொல்லிடாதீங்க. இது எதுக்கோ 8 வருஷமா இருக்கேன்ல, அவங்க தான் விட்டுறணும்.
நான் சாப்பிடாமலாம் இல்லை, ட்ரிங்க் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிப்பேன், நைட் சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். ப்ளீஸ் 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 இதை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி கெஞ்சாத. இதுல எத்தனை வருஷம் தான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது. தெரியாதுன்னா அப்படிதான் கேட்காதீங்க. அப்ப லைஃப் லாங் இது இருக்கிறதா ஒரு பிளான்? சரி அப்படிதான் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆ? இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. சரி இருந்துட்டு போ, உடைச்சு போ. வந்துட்டா பாரு. என்னப்பா லேட்டு? மற்றவங்கள மாதிரி அப்படியே வந்துட முடியுமா? அதான் என்னென்ன பண்ணணும்ட்டு எழுதி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். பேசவே மாட்டா. பாய் ரொம்ப வேலையான எவ்வளோ டயர்டா இருக்க? ஏன் ரெட்டா இருக்கு? தூக்கம் இல்லடா, இப்போ தூக்கமா வருது. தூங்கலையா? ஏன்? கிறகும் கிட்ட பேசு கலி. என்னதான் பண்ணா அவ? இவ்வளோ பிரச்சனைக்கு அவ தான் காரணம். என்னதான் நடந்தது? கூப்பிட்டாரா? ஏடா அப்படியேதான் ஒரு சைலண்டா விட்டுட்டாரு. அது நீங்க இருந்த வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? நைட் ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டாரு. திட்டினாரா? திட்டி இருந்தாலே பரவாயில்ல. சாரி பேசு. ஓட விட்டு அடிச்சிருப்போம். உன்கிட்ட சொன்னேன் தான், இது தெரியாது சொல்லாத, அமைதியா இருந்து இப்படி வந்து வளருவேன். கோத்து விடு. கோப்பிட்டாரா? இல்லடா, பனிஷ்மெண்ட்னு வச்சு செஞ்சுட்டாரு. ஓ, இந்த பொய்யில ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டாரு. ஆமா, ஆல்ரெடி உங்க எல்லாரையும் வர வச்சது ஒரு காண்டா, அவங்க லீவ் போட வச்சது ஒரு காண்டா, ஆல்ரெடி பயப்புள்ள காண்டா தான் இருந்துச்சு. பத்தாவதுக்கு ஒரு வேண்டாத வேலை நடந்துச்சா, இதெல்லாம் சேர்த்து வச்சு பயப்புள்ள ஒரு மார்க்கமா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. வந்து போட்டு கொடுத்தால அதை வச்சு சூப்பரா யூஸ் பண்ணிக்கிச்சு. யூஸ் பண்ணிட்டாரு. அதாண்டி நான் திருப்பி சொன்னேன். உங்க மாடுலேஷன் கேவலமா இருக்கு. ஆனா உங்க கழுத்தை பார்த்தா அப்படி தெரியல. கொன்றுவேன். வழக்கடி வாங்கிருக்கீங்க போல. போதும், வாய மூட்ரி. சரி கோரி வேண்டாங்க. அவளை இனிமேல் சொல்லாதுன்னு சொல்றத வளர்னன்னு வைக்க மாட்டேன். மன்னிச்சிட்டியா? பொழைச்சு போ. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய வேலை தான். சும்மா பிகு. கொன்றுவேன் பாத்துக்கோ. என்ன உண்மைய சொன்ன? டாண்டி பிச்சிடுவேன். நம்ம 3 பேர் பிரிச்சது யாரு? ஏன் ரகு சார் பிரிச்சாரு? அவர் போன அவர் டியூட்டியில் அங்க இல்லையே. சொல்ல மறந்துட்டோம். என்னடி சொல்ல மறந்த? ரகு சார் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, அவர் சொந்த ஊர் ஜிஹெச்கே வாங்கி போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்போ அப்ளை பண்ணாரு? அவர் அப்ளை பண்ணி 1 மாசம் ஆகுது. முந்தா நேத்து கிளம்பிட்டாரு. உங்க டியூட்டி 1 வாரம் இருக்கு. ஆனாலும் போயிட்டாரா? நம்ம ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போமா? வேண்டாண்டா. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சீனியரு. ஒரு கங்க்ராச்சுலேஷன் எதுவுமே சொல்ல வேண்டாவா? வேண்டாம். ஆண்டி சொல்லாம போயிட்டாருன்னு கோவமா? சே, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவர் மேல எனக்கு என்ன கோவம்? அப்புறம் என்ன கோலி? உனக்கு புரியலையா? அவருக்கு இன்னும் டியூட்டி 1 வீக் இருக்கு. நம்ம வரத்துக்குள்ள கிளம்பணும்னு தான் அவர் போயிருக்காரு. உனக்கு புரியுதா? அப்படிலாம் இருக்காது. நீ சொன்ன கான்செப்ட் வச்சே சொல்றேன். அவர் இங்க வந்து போனதுக்கு அப்புறமா தான் அவர் பேப்பர் போட்டிருக்காரு. நீ நல்லா டேட்டை வேணா செக் பண்ணிப்பாரு. என்ன சொல்ற? வீரா நாங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டிருப்பாருன்றியா? ஆமா, 1 மாசம்னா கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். போன கேப்ல தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு. உனக்கு புரியுதா? அதுக்கு மேலே வரைக்கும் சொல்லல. அவர் உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சிருந்தா போட்ட உடனே சொல்லியிருக்கலாமே. ஏன் சீக்கிரட்டா வச்சிருந்துருக்கணும்? தெரிய வேண்டாம்னு நினைக்கிறார்ல, அமைதியா கிளம்பிட்டார்ல, அப்படியே விட்டுருங்க. அவர் லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க விலகி போயிட்டாங்க, அப்படியே விட்டுருணும். நம்ம திருப்பி பேசி அவங்களுக்கு நம்ம ஞாபகத்தை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதுவே மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. மறந்தவங்களை திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டாம்ல. சரி பாய், அது நீ பேசினாதானே? நீங்க பேசினாலுமே ஞாபகம் வரும், புரியுதுல்ல? அது என்னவோ சரிதான். சரி விடு, பயப்பட. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நல்லா இரு பயப்பட. என்ன ஒரு பெருந்தன்மை. ஒரே ஃபீலிங்கா இருக்குடி. இதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டா வேற வேற இல்ல. ஏன்டி அதை வேற ஞாபகப்படுத்தி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? இனிமேல் வேவ் லென்த்ல போடவே முடியாதுல்ல. அது என்னவோ சரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் புரிஞ்சிடும். புருஷன் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு ஒரு ஃபீலிங் இல்லடி. அவனுக்கு நம்ம மேல எந்த ஃபீலிங்குமே இல்லடி. அது என்னவோ சரிதான். அவன் பாய்ஸ் கூட தானே மரிஜ் ஆயிட்டான். ஆமா, குரூப் ஓபன் பண்ணி சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க. அவர் போன்ல பார்த்தேனே. ஃபோனே விடுறது இல்ல. எங்க அண்ணன் போன்லயும் என் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அத்தான் போன்லயும் இருக்கு, அண்ணி போன்லயும் இருக்கு. அப்புறம் அப்பா மாமா அவங்க எல்லாத்துலயும் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? போர் அடிச்சா நோண்ட வேண்டியதான். யார் பக்கத்துல உட்காரமோ அவங்க போன் நோண்ட வேண்டியதான். என்னடி செக் பண்றாங்க? சேட்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்க ஒவ்வொரு நியாயஸ்தி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பாருடி, நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்கல்ல. என்ன கமெண்ட் தெரியுதுன்னு எனக்கு வேணும். முடியாது. பாரு, நான் கேட்டாலே என் புருஷன் சொல்றாரு. இதுல என்னத்துக்கு நான் பார்க்கணும்? நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியும்.
இட்டண்டி பசங்க எதுவும் ஜாலியா பேசிட்டு போட்டோம். நம்மள கழுவி ஊத்த முடியல பின்னாடி சும்மா 2 நிமிஷம் கழுவி ஊத்தி ரிலாக்ஸ் ஆயிப்பாங்கல்ல. அப்படி ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே விட, அதையும் டார்ச்சர் பண்ற. அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா முடியாது. வீராவை பாத்தியா? அதெல்லாம் பார்த்தேன்டா. சரி கிளம்பலாமா? இன்னைக்கு இப்படி டபுள் டியூட்டி ஆயிடுச்சு. வீட்டுல திட்டு வாங்க புரியும். தெரியல. ஆமா பாய், உனக்கு ஃபோன் போட்டேன், என் ஃபோன் போல. அவருக்கு மெசேஜ் பண்ணலாம் காலையில. பாக்கெட்ல போடுறட்டு கட்டில் மேல போட்டு வந்துட்டேன்டி. மாட்டினப்போ இதுக்கு போகணும்னு நினைச்சதே பக்கு பக்குன்னு தான் இருக்கு. கோலி, இதை தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? சே சீரியஸா தெரியாம தாண்டா பண்ணேன். இதுக்கு என்ன ஈவினிங் 6 o'clock மாதிரியே தெரியல, கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. தெரியல. சரிவா போலாம். இன்னைக்கு எனக்கு டபுள் டியூட்டி. நாங்க பண்ணிட்டதுனால நாளைக்கு எங்களுக்கு சிங்கிள் தான். அப்போ வரமாட்டீங்களா? எனக்கு டியூட்டிப்பா. எனக்கு 8 to 2 பா. வெறும் 4 hours-ஆ? ஆமா, இந்த 1 week இனிமேல் 4 hours தான். மொத்தம் 6 to 6 இருக்கணுமா? இதுக்கு இல்ல. பாய் வந்துரு பாய். ஆமா, 1 week ஜாலியா இருக்கலாம். நானும் வந்துடுறேன். நாளைக்கும் 6 o'clock கல்யாணம் ஓட விட்டு அடிச்சிருவாரு. பர்மிஷன் கேளு பாய். 9 o'clock வரேன். அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் வரேன். ஏன் பாய் இப்படி பண்ற? பயப்புல விடாதுடி, புரிஞ்சுக்கோடி. எனக்கு 8 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடும். என்ன தாண்டி பண்ண சொல்றீங்க? அது விடாதுடி. எனக்கு இதுக்கு வேற போனை வச்சுட்டு வந்துட்டு அதுக்கே அது என்ன நிலையில நிக்கும்னு தெரியல. இதுல நான் நாளைக்கும் கிளம்புறேன்னு சொன்னேன்னு வையேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கே அனுப்பாதுடி அது. ஆமா, செஞ்சாலும் செய்வார் அவரு. சரி, அவர் கிளம்புன உடனே வந்துரு. கூடவே கிளம்பிடுறேன் போதுமா? அது போதும் எங்களுக்கு. இப்ப கூட என் டியூட்டி டைம்ல என் கூட இருக்க மாட்டேன். 2 பேர் கூட ஷிஃப்ட் போட்டு வரேன்டியா. வேலை பார்க்கும்போது உங்ககிட்ட வரேன் போதுமா? வருவேன். ஓகே வாங்க கிளம்பலாம். ஆல்ரெடி வந்துட்டு இருப்பாரு. எப்படி 5 o'clock வர சொல்றான்? இல்லடி, 6 o'clock தானே விடணும். ஆனா 3 மட்டும் 5 மணிக்கு வந்து நின்றுதுடி. வேண்டாகிதோ. அவர் வந்துட்டு நான் இல்லைன்றதுக்கு அவர் எவ்வளவு காண்டா வர்றாரு தெரியுமா? பாத்துக்கலாம். என்ன டிராப் பண்ணிட்டு தானே போவேன். ஆமாண்டா, வாடா. மீன் கூட போயிட்டு வரல. பார்க்கிங்ல தான் இருக்கு, வா போலாம். சரி வாங்க போலாம்.